அடுத்ததாக சிறப்புரையாற்ற மேஜர் பி அருள்குமார், டிவிஷனல் தளபதி, ரெட் ஷிவ்னிய சேனை மார்த்தாண்டம் டிவிஷன் அவர்களை அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைமைந்தன் இயேசுவின் பிறப்பை மகிழ்வோடும் நெகிழ்ச்சியோடும் அன்பை வெளிக்கொணரும் நோக்கத்தோடு மேல்புறம் வட்டார கிறிஸ்தவ ஐக்கியம் கழிந்த 12 ஆண்டுகளாய் சிறப்போடு நடத்துகிற இந்த நிகழ்விலே நானும் பங்கு கொள்கிற இந்த நல்ல தருணத்தை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்துகிற திரு அட்வொகேட் கே மோகன்ராஜ் அவர்களை நான் முதற்கண் அவர்களை வாழ்த்துகிறேன். அதோடு கூட இந்த வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். எனக்கு பின்னாலே வாழ்த்துரை வழங்க இருக்கிற மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அதோடு கூட இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மாவட்டத்திலிருந்து இந்தியாவெங்கும், ஏன் உலகமெங்கும் திராவிட சித்தாந்தத்தை தன்னுடைய சொல்லாற்றலினாலே சிறப்பாக பேசுகிற அன்புக்குரிய நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே என் அருமையான உள்ளே இந்த மேல்புறம் கிறிஸ்தவ ஐக்கியம் மிக நேர்த்தியாக கிறிஸ்துமஸ் விழாவை இயேசு வந்ததின் நோக்கத்தை செயல் வடிவமாய் நடத்துகிறது எண்ணி நான் ஆண்டவரை போற்றுகிறேன். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே கடவுளின் அன்பு இந்த உலகத்தில் மாம்சமாக மனு உருவாக தோன்றினதே கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அன்பு என்பது வார்த்தை சொல்லுகிற எழுத்தில் அல்ல. அன்பு என்பது என் அருமையான உள்ளே கிரேக்க வார்த்தை சொல்லுகிறது. அகபே என்று அழைக்கப்படுகிற வார்த்தை எதிர்பார்க்காமல் எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்கும் நாம் அன்பு செலுத்த விரும்பாதவர்கள் மீதும் வைக்கிற செயல்தான் இந்த அகபே என்கிற அன்பு. கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் அந்த அன்பை காண்பிக்கவே இறைவன் இந்த உலகத்தில் மனு உருவாய் அவதரிக்க செய்தார். இதை நாம் பல கோணங்களிலே ஆலயங்களில் எல்லாம் அவருடைய பிறப்பை நாம் வெகு விமர்சையாய், அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நவம்பர் மாதம் கடைசி என்றாலே கிறிஸ்துமஸ் நிகழ்வு நம்முடைய வீடுகளிலும் ஆலயங்களிலும் வித்தியாசமாய் கொண்டாடுகிறதை நான் பார்க்கிறேன். என் அன்புக்குரியவர்களை, எல்லாவற்றுக்கும் மேலாய் கடவுளின் அன்பு இந்த உலகத்தில் உங்கள் மேல் என் மேலும் இருந்தபடியினால்தான் தன்னுடைய மைந்தனை இந்த உலகத்தில் மனு உருவாய் அவதரிக்க செய்தார். அந்த அன்பு எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இறைவனுக்கு மாத்திரமல்ல, இந்த மேல்புறம் கிறிஸ்தவ ஐக்கியமானது தொடர்ந்து 12 ஆண்டுகளாய் வெறும் மேடை போட்டு பேச்சாளர்களை அழைத்து பேசுவதல்ல, அன்பை மக்களுக்கு பல கோணங்களில் நலத்திட்ட உதவிகளை செய்து இந்த அன்பை அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்தோடு அவர்கள் செய்கிறதை எண்ணி நான் உண்மையிலே மெச்சுகிறேன், அவர்களை பாராட்டுகிறேன். காரணம், கிறிஸ்துமஸ் என்பது நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. நாம் எல்லாருக்கும் அன்பை ஆண்டவர் தந்த பண்டிகை. இந்த அன்பை நம்மை சுற்றிலும் இருக்கிற, தேவையில் இருக்கிற
எதிர்பார்ப்போடு இருக்கிற அநேகருக்கு சொல்லவும் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளவுமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. இதை இந்த வட்டாரம் என் அருமையானவர்களே நலத்திட்டங்களின் மூலமாய் சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கட்டும். இந்த பகுதி முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை இந்தந்த வழிகளிலெல்லாம் அநேகருக்கு பறைசாற்றுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து இந்த வட்டாரத்தின் செயல்பாடை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இரட்சணிய சேனையின் சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து பிறப்பினை அன்பினாலும் பகிர்தலினாலும் சிறப்பாக கொண்டாடலாம் என்று வாழ்த்துரை வழங்கிய மேஜர் பி. அருள்குமார் அவர்களுக்கு நன்றிகள்.